நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். விளக்கம். வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்து கடக்க முனைவோர் தலையாயனவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. சம்பள கணக்கு வைத்துள்ள அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடிக்கான விபத்து காப்பீடு. பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி அரசுடன் ஒப்பந்தம். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 3 சிறார்கள் தப்பி ஓட்டம். போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் இன்றி ஏராளமான வெளிமாநில கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கனி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமை திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று நூற்றாண்டு பழமை வாய்ந்த கப்சு கோயிலில் பிரெஞ்சு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் என 3 மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி, வில்லியனூர், காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நகரப்பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து பொதுமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கனி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது.
இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி, வில்லியனூர், காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிறப்பினை பாடி வரவேற்றனர். மற்றும் 7 வரை பாதியில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழலுக்கு சூழ்ந்துள்ள நாட்டில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 3 பேர் தப்பி ஓட்டம். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்தம் பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் 3 பேரும் தற்பொழுது பின்புறம் சுவர் வழியாக குதித்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்தவர், மற்ற 2 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்தம் நிர்வாகம் சார்பில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் குழுக்கால காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் SBI மற்றும் புதுச்சேரி அரசு கையெழுத்திட்டனர். புதுச்சேரி அரசு சம்பள தொகுப்பு மற்றும் காவல்துறை சம்பள தொகுப்பு ஆகியவற்றிற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் SBI புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான் மற்றும் சென்னை வட்டத்தின் உள்ளூர் தலைமை அலுவலகமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை SBI நிர்வாகிகள் கொண்டுவரப்பட்ட சலுகைகள் அனைத்தும் அரசு ஊழியர்களும் பயனடைந்திடும் வகையில் அறிவுறுத்தும்படி வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு முதலமைச்சர் இது தொடர்பாக உடனடியாக ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் குழுக்கால காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. வீட்டுக்கடன், கார் கடன் மற்றும் தனிநபர் கடன், குடும்ப சேமிப்பு கணக்கு, SBI, ரிஷ்டி ஆகியவற்றுக்கான செயலாக்க கட்டணங்கள் சலுகையும் வழங்குகிறது. குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டத்துடன் பல கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம், தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் இன்று காலை கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர். ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் காலை முதல் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாள் கண்டமங்கலத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது.
தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தலைமை சார்பில் சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாள் கண்டமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் அருகே அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆணைக்கிணங்க, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக கண்டமங்கலம் ஒன்றியம் தலைமை ஏற்பாட்டில் வேலுநாச்சியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வானூர் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜா, முருகையன், ஸ்டீபன்ராஜ் அவர்களின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி கண்டமங்கலம் ஒன்றியம் கண்டமங்கலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக கண்டமங்கலம் மேம்பாலம் அருகிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் கல்கி கௌஷிக், கல்கி பிரதீப் மற்றும் கண்டமங்கலம் ஒன்றிய தலைமை நிர்வாகிகள், சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அன்பரசன், குமரேசன், ராஜேஷ், அசோக், ஆனந்த், சிவா, ராஜன், வேலாயுதம், முத்து, பரசுராமன், சதீஷ், ராஜசேகர், வீரபாண்டியன், சரண், பாலாஜி, ஜெயச்சந்திரன், ஜெயக்குமார் மற்றும் வானூர் தொகுதி நிர்வாகிகள் அபிஷேக் என்கிற சதீஷ், கமலக்கண்ணன், மெர்சல் கோபி, ஜபருல்லா, சக்திவேல், மணிமாறன், நீலமேகம் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக தோழர்கள் பல கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டீபன், அசோக், அன்பு செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வீடுவீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் அரிசி, சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கலைநகர் பகுதியில் இன்று நடைபெற்றது. அங்கு உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வீடுவீடாக சென்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கணேஷ் நகர், ராமலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று இந்த கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிரணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அவர் 5 அடி உயரமுள்ள வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான JCM வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிரணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிரணி தலைவி பொறுப்பு வழங்கிய கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாதேவி 5 அடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கடைகளில் கேக் வாங்கி கொடுத்து வாழ்த்து கூறுவதை விட நாமே தயார் செய்து உறவினர்களுக்கு வழங்கி வாழ்த்து கூறுவது மிகப்பெரிய சந்தோஷம் என்கிறார் பட்டதாரி பெண். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கேக்கு தான் நினைவுக்கு வரும். விதவிதமான கேக்குகளை உறவினர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்வதை கிறிஸ்துவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இதற்காகவே கடைகளில் விதவிதமான கேக்குகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு எவ்வளவுதான் கடையில் வாங்கிய கேக்குகளை வழங்கி கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் அந்த கேக்குகளை வீட்டில் நாமே தயார் செய்து உறவினருக்கு கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள். அந்த வகையில் லாஸ்பேட்டை சேர்ந்த ஒரு பெண் வீட்டிலேயே கேரட் டேட்ஸ் கேக் தயார் செய்து உறவினருக்கு வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறினார். அவர் செய்முறை குறித்து கூறும்பொழுது சுமார் 45 நிமிடத்தில் 1 கிலோ கேக்குகளை தயார் செய்வது எப்படி என்பதையும், பாதாம், பிஸ்தா, ஐஸ்கிரீம், பேரிச்சம்பழம், மைதா மாவு, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேர்த்து கேக்கு தயார் செய்வது குறித்தும் விளக்கமளித்தார். நாமே தயார் செய்து கேக்குகளை உறவினர்களுக்கு வழங்குவது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார்.
முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் காரைக்காலில் கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்தநாள் இன்று காரைக்காலில் கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை ஒட்டி காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தந்தை பெரியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மதிமுக சார்பில் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உடன் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கப்ரியேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மசுலாமணி, செல்லத்துறை, மாநில மகளிரணி தமிழ்ச்செல்வி மஞ்சுளா, மாணவரணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராபதி, ராஜ் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. சம்பள கணக்கு வைத்துள்ள அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடிக்கான விபத்து காப்பீடு. பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி அரசுடன் ஒப்பந்தம். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 3 சிறார்கள் தப்பி ஓட்டம். போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.